ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் கிடைக்கிற அதே போண்டா இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 4 போல் ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுங்க. சர்க்கரையும் தயிரை நல்லா கலந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்குங்க. விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஆப்பச்சூடா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா அடித்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இருக்கட்டும். பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம மாவு சின்ன சின்ன எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு போட்டுட்டு அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க. இல்லைன்னா மேலே மட்டும் செவந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதமுள்ளதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா பஞ்சு போல். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.